ஆபீஸ்ல இவ்ளோ வேலை இருக்கும்போது என்ன பண்றாங்க அவன்? என்னவோ நடக்குது. நடக்கட்டும், வரட்டும், அவன் பேசிக்கிறேன். மாமா, நேத்து ராத்திரி இந்திராவோட புக்ஸ் எல்லாம் காணாம போயிடுச்சு மாமா. என்னம்மா சொல்ற? ஏமா இன்னும் பரீட்சைக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த நேரத்துல புக் எப்படி காணாம போச்சு? மாமா, நேத்து நீங்களும் அத்தையும் ரூமுக்கு வந்தீங்கல்ல, அதுக்கு முன்னாடியே இங்க ஹால்ல பெரிய கலாட்டா. அப்போ நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க போல இருக்கு. இது என்னன்னா, இந்திராவோட கபோர்ட்ல வச்சிருந்த எல்லா புக்ஸும் தொலைஞ்சு போச்சு மாமா. என்னம்மா சொல்ற? என்னால நம்பவே முடியலமா. ஏமா வீட்டுல இருக்கிற புக்ஸ் எங்கம்மா போகும்? அதுவும் அவளுக்கு ரொம்ப முக்கியமான புத்தகங்களாச்சம்மா. ச்சே, இந்திரா படிக்க தானே செஞ்சிருப்பா. ஆமா, இப்ப படிக்கிறதுக்கு அவ என்ன பண்ணுவா? அதான் மாமா, நேத்து ராத்திரியே இந்திராவை எங்களால சமாதானம் பண்ணவே முடியல. அந்த புக்ஸ் இல்லைன்னா IAS பாஸ் பண்ண முடியாதுன்னு இந்திரா பயங்கரமா அழுதுட்டு இருந்தா. கௌதம் தம்பி, நானு, காவியா எல்லாரும் எவ்வளவோ சமாதானப்படுத்தினோம். ஆனா பாவம் ரொம்ப உடைஞ்சு போயிட்டா மாமா. என்னம்மா, இந்திராக்கு படிப்பு தான் முக்கியமான விஷயம் நினைப்பா. ஒரு பொண்ணுக்கு இவ்ளோ சோதனை வரக்கூடாதுமா. எவ்வளோ சோதனை இந்திராக்கு. ஆமா, இப்ப இந்திரா எங்கம்மா? மாமா, கௌதம் தம்பி தான் நான் காலையில அகாடமி கூட்டிட்டு போய் புக்ஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அவ சமாதானமே ஆனா. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் அங்கதான் மாமா போயிருப்பாங்க. மாமா, இப்பதான் சொன்னல, நல்ல வேளை போன் ரீச் ஆகல. இத ஜெயா முன்னாடி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய பிரச்சனையாக்கி விட்டு இருந்திருப்பா. ஆனா ஆபீஸ்ல வெண்டாஸ்லாம் வெயிட் பண்றாங்க வேற மேனேஜர் சொன்னாரு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. மாமா, நான் வேணா கௌதம் தம்பிக்கு ட்ரை பண்றேன் மாமா. நானும் இந்திராவுக்கு கால் பண்ணி பாக்குறேன் மாமா. சரிம்மா, அவன் வீட்டுக்கு வந்தானா உடனே அவனை ஆபீஸ்க்கு அனுப்பி வைங்க. நான் அப்படியே ஃபேக்டரி கிளம்புறேம்மா. சரிங்க மாமா. இந்திரா, ரொம்ப வலிக்குதா என்ன? முகத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுதே. ரொம்பலாம் ஒன்றும் வலிக்கல, பேர் பண்ணிக்கிற மாதிரி தான் வலிக்குது. மந்த்லி வரது தானே. இன்னைக்கு புக் தொலைஞ்ச டென்ஷன்ல இருந்ததுனால என்னால ப்ரிப்பேர்டா வர முடியல. இதுக்கு மேல சமாளிக்க முடியாது கௌதம். எனக்கு இப்போ நாப்கின் வாங்கி ஆகணும் கௌதம். இதுக்கு எதுக்கு நீ தயங்குற? நானும் பார்த்துக்கிட்டே தான் வரேன். இங்க பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருந்ததுன்னா நான் வாங்கிடுறேன். சீக்கிரம் போயிடலாம். கொஞ்சம் பொறுமையா இரு. உன்னோட காம்ப்ளிகேஷன்ஸும் எனக்கு புரியுதுதான். தேங்க்ஸ் கௌதம். நீ டென்ஷன் ஆயிடுவேன்னு நான் நினைச்சேன். இந்த டைம்ல போய் இது வேற தொல்லையா இருக்கு. என்ன இந்திரா, இதெல்லாம் தொல்லையே இல்ல, ரொம்ப நேச்சுரல். அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்மளால? நீ கொஞ்சம் அமைதியா இரு. இந்திரா, உனக்கு மெடிக்கல் ஷாப் ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே சொல்லு, நான் நிறுத்துறேன். இன்னைக்குன்னு பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு கௌதம். எதுனா சின்ன பெட்டி கடை வந்தா கூட கண்டிப்பா நாப்கின் கிடைக்கும். எந்த கடை வந்தாலும் கொஞ்சம் நிப்பாட்டிடுறியா? என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. ஐயோ, புரியுது இந்திரா, நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன கடை மாட்டுச்சுன்னா கூட நிறுத்திடுவேன். நீயும் பாரு. எப்பவுமே இதே மாதிரி தான் வலி இருக்கும்ல, கஷ்டம்தான். அதுக்கு என்ன பண்றது கௌதம்? மாசம் மாசம் இந்த 4 நாளை தாண்டறதுக்குள்ள
போதும் போதும்னு ஆயிரும். எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்குமே இதுதான் நிலைமை. இது தெரியாம பொண்ணுங்க எப்பவுமே கை வலிக்குது, கால் வலிக்குது, உடம்பு வலிக்குதுன்னு சொல்றாங்கன்னு ஆம்பளைங்க கிண்டல் பண்ணுவாங்க. உண்மைதான் இந்திரா. அது என்னவோ நம்ம சொசைட்டில பெண்களோட பிரச்சனை ஜென்ஸுக்கு தெரியறதே இல்லை போல. இன்ஃபேக்ட் பெண்களுக்கு இதான் பிரச்சனைன்னு சொல்றதுக்கே கூச்சப்படுற அளவுக்கு தான் எல்லா நிலைமையும் இருக்கு. ஆனா எனக்கு படிக்கும் போதே ஓரளவுக்கு இந்த கிளாரிட்டிலாம் வந்துருச்சு. இது ரொம்ப பெரிய விஷயம் கௌதம். இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. நிறைய பேருக்கு தலைவலி, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம்னு எல்லாமே வரும். அதுவும் இது எல்லாமே பீரியட்ஸ்னால தான் வருதுன்னு கூட சில பொண்ணுங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓ, இவ்ளோ விஷயம் இருக்கா? வா, இவ்ளோ பிரச்சனையிலுமே நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, பெருமையா இருக்கு இந்திரா. இதெல்லாம் வெளியே சொல்லியும் கூட யாருக்கும் அந்த நிலைமைய தான் மாத்தணும் கௌதம். பெண்களோட ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. உடம்பு சரியில்லைன்னா அதை அப்படியே மறைச்சிருவாங்க. வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன்னா முதல்ல பொண்ணுங்க மாத விலக்கு வராம தள்ளி போடுறதுக்கான மாத்திரையை வாங்கி போட்டுருவாங்க. அதனால அவங்க உடம்பு தான் கெட்டு போகும். அதோட சீரியஸ்னஸ் பத்தி யாருமே கவலைப்படவே மாட்டாங்க. என்ன இந்திரா சொல்ற? ஆமா கௌதம், வீட்ல இருக்கிற பெண்களே கட்டாயப்படுத்தி போட வச்சிருவாங்க. இது ரொம்ப மோசமான விஷயம்தான். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு கௌதம். நீ சொல்லு இந்திரா, என் கூடவே இருக்க. உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டா தானே உனக்கு உதவ முடியும். இத பத்தி பேசுறதுக்கு கூட கூச்சப்படுற அளவுக்கு தான் நாமளும் இருக்கோமே. உங்க பிரச்சனையை முழுசா புரிஞ்சுக்கிட்டா தானே நாங்க உதவி பண்ண முடியும். சொல்லு இந்திரா. முதல்ல பெண்களோட மாத விலக்கு பிரச்சனைக்கு காது கொடுத்து கேக்குறதுக்கே உன்னை நான் அப்ரிஷியேட் பண்ணும் கௌதம். ரொம்ப தேங்க்ஸ். நீ சொல்லு இந்திரா, நான் கேக்குறேன். பெண்களுக்கு இயற்கையாவே இதை சமாளிக்க கூடிய மனபலம் இருக்கு. ஆனா பெண்களோட உடல்நிலை பெரும்பாலும் சப்போர்ட் பண்றதே இல்ல. எல்லா லேடிஸும் இத பத்தி வெளிப்படையா பேச ஆரம்பிக்கணும். 45ல இருக்கிற பெண்கள் மெனோபாஸால ஏற்படுற விஷயங்களை கூட தனியா சமாளிக்க அவஸ்தைப்பட்டு அதிகமாக்கிக்கிறாங்க. மெனோபாஸ் மட்டும் இல்ல, வேற ஏதாவது நோய் வந்தா கூட அது தன்னால செலவாயிரும்னு பெண்கள் அதை மறைச்சிடறாங்க. எத்தனை வீட்ல இந்த மாதிரி மறைச்சு மறைச்சு ரொம்ப முத்தி போன ஸ்டேஜ்ல குணப்படுத்த முடியாம இறந்து போயிருக்காங்க தெரியுமா? உன்ன மாதிரி ஆண்கள் எங்க பிரச்சனையெல்லாம் காது கொடுத்து கேட்கணும். எப்ப பார்த்தாலும் அழுக, சண்டை போடுறாங்கன்னு சொல்லாம என்ன பிரச்சனைன்னு எங்க கிட்ட கேட்டாலே போதும். அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆறுதல் கௌதம். இதெல்லாம் எங்க நடக்க போகுது? எல்லாம் நல்லதே நடக்கும் இந்திரா, கண்டிப்பா நடக்கும். அந்த காலம்தான் இப்போ கிட்ட வந்துருச்சு. எல்லாம் மாறிடும். நம்ம ஜெனரேஷன்ல ஜென்ஸுக்கும் இப்பெல்லாம் புரியுது, அவங்களும் கேக்குறாங்க. எல்லாமே மாறும் இந்திரா. இப்போ வயிற்று வலி, கால் குடைச்சல்லாம் சொல்றல, ஆமா, ஏன் இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாதா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நாப்கினே வாங்குறோம், அதுக்கு பதிலா டேப்லெட் ஏதாவது வாங்கி போடலாம்ல? இல்ல கௌதம், இதுக்கு மெடிசன் மாதிரி எதுவுமே இல்ல. பெயின் கில்லர் தான் இருக்கு. பட் தேவையில்லாம அடிக்கடி இந்த டைம்ல பெயின் கில்லர்லாம் போடக்கூடாது. இந்த கிராம்ஸ் எல்லாம் வந்தாலே இப்படிதான் உயிர் போற மாதிரி வலிக்கும். ஆனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கிட்டா எல்லாம் சரியாயிரும். என்னாச்சு கௌதம், ஏன் காரை ஸ்டாப் பண்ணிட்ட? கடை வந்துருச்சா என்ன? இந்திரா, இத பின்னாடி வச்சுக்கோ, உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். சாஞ்சுக்கோ. வேணும்னா நீ பின்னாடி படுத்துக்கிறியா? இல்ல வேண்டாம் கௌதம்,
நான் கண்டிப்பா பாத்ரூம் போயே ஆகணும். எனக்கு நாப்கின் வேணும். அதுக்கு முன்னாடி என்னால அசைய கூட முடியாது. ப்ளீஸ் கௌதம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். எனக்கு புரியுது இந்திரா. சாரி, நம்ம போலாம். ம் ம். இந்த ரோடு ஃபுல்லா சாப்பாடு, டீ கடை, ஹோட்டல் தான் வருது. ஒரு மெடிக்கல் ஷாப்பாச்சும் இருக்கலாம்ல. பெட்டி கடை கூட வர மாட்டேங்குது. ச்சே. கௌதம் கௌதம் கௌதம், அங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வருது. கொஞ்சம் ஸ்டாப் பண்ண. சூப்பர் இந்திரா. ஏய் இந்திரா, நீ உட்காரு. நான் போய் நாப்கின் வாங்கிட்டு அப்படியே பாத்ரூம் இருக்கான்னு கேட்டு வரேன். நீ வண்டியிலே உட்காந்துக்கோ. என்ன, நீ போய் வாங்கிட்டு வர போறியா கௌதம்? வேண்டாம் கௌதம், நான் போய் வாங்கிட்டு வரேன். நோ ப்ராப்ளம். இப்பதானே அசைய முடியாதுன்னு சொன்னேன். நான் போயிட்டு வரேன், நீ உட்காந்துக்கோ. இல்ல கௌதம், நீ போய் எப்படி மெடிக்கல் ஷாப்ல இதெல்லாம் கேப்ப? உனக்கு கூச்சமா இருக்கும்ல. ஷோ, கூச்சம்மா? என்ன இந்திரா, என்ன பேசுற? இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு வந்தோம்? இதுல என்ன கூச்சம் இருக்கு? இங்க பாரு, இதுவும் ஒரு பொருள் தான். இப்ப கடைக்கு போய் மாத்திரை வாங்குறோம்ல, உடம்பு சரியில்லைன்னா, அந்த மாதிரி தான். எனக்கெல்லாம் கூச்சமா இல்ல. நீ வண்டியிலே உட்காந்துக்கோ. நான் அப்படியே பாத்ரூம்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நானே வந்து கூட்டு போறேன். சரி, தேங்க்யூ so much கௌதம். உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல. எதா இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு வந்துரு. சரி. சொல்லுங்க சார். நாப்கின் பேட் வேணும். ஓ, என்ன பிராண்ட்? அதுதான். ஓ, ஓகே. கௌதம்க்கு எவ்வளோ ப்ராட் மைண்டு, என் மேல எவ்வளோ அக்கறை. புக்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போனதுனால ரொம்ப அப்செட்டா இருந்தேன். இதெல்லாம் கௌதம் நான் புரிஞ்சுக்க தான் நடக்குதோ என்னமோ. எப்படி மிஸ் ஆனாங்கன்னே தெரியலடா. ஊருக்கு அந்த லாரிக்காரன் வந்துட்டான்டா. அந்த கேப்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஓ நோ நோ. டேய் மச்சி, டென்ஷன் ஆகாதடா. ஆமா மச்சான், இந்த ரோட்ல தான் போயிருப்பாங்க. கண்டிப்பா எங்கேயா சாப்பிட நிப்பாட்டாங்கல்ல, அப்ப பிடிச்சிடலாம்டா. இல்லடா, அவன் சாதாரண ஆள் இல்ல. அவன் நம்ம கையில இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அவளை சும்மாவே விடக்கூடாது. டேய், மாத்திரம் புரியுதுடா, நீ அமைதியா இரு. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போனா போதும், அவளை பிடிச்சிடலாம்டா. சரிடா, நீங்களாம் என் கூட இருக்கீங்க. நீ எங்க போனாலும் சரி, அவளை தீக்காம ஊருக்கு திரும்ப கூடாதுடா. டேய், ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுடா, சும்மா தட்டி விட்டுலாம். பெருசா எதுவும் செய்ய வேணாடா. டேய், உனக்கு என்னடா தெரியும்? வாய்ந்தாங்க, அவ அஜய் மேலே கை வச்சிருக்காடா. மச்சே, நீ போ மச்சே, அவளை இன்னைக்கு முடிச்சிடலாம் மச்சே, என்னானாலும் சரி. டேய், அதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. என்னடா, ஓகே தானே? ஓகே மச்சான், ஓகே மச்சான். அவ ரொம்ப உஷார்காரிடா. நம்ம அசால்ட்டா இருந்தோம், அவ்வளவுதான், நம்ம மிஸ் பண்ணிடுவோம்டா. நாம பார்க்காதால அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. அவ என்ன பெரிய இவளா? பாத்துக்கலாம் மச்சி, நீ போ. டேய், ஓகே மச்சி, நீயே சொல்லிட்டல, அப்புறம் என்ன? எட்ரா வண்டியா, இன்னைக்கு உனக்கு என்ன செய்யணுமோ அதை தரமா செஞ்சிருவோம். அப்படி சொல்றான், இப்பதான் உனக்கு தைரியம் வந்திருக்கு. டேய், காரை நோட்டை விட்டுட்டே வாங்கடா. டேடா மச்சான், எங்கேயாவது பாத்ரூம் போவாங்கல்ல, அப்ப வண்டியை நிறுத்துவாங்க. டேய், அதெல்லாம் பாத்துலாம் மச்சி, குடிச்சிடலாம். நீ டென்ஷன் ஆகாத, போ மச்சி. ஐயோ சார், என்ன பண்றீங்க? கவர்ல போடுறேன் சார். இல்ல, கவர்லாம் வேண்டாம், அப்படியே கொடுங்க. ஏன் சார்? கொடுங்க. எல்லாரும் கருப்பு கவர் போட்டு சுத்தி தர சொல்லுவாங்க, நீங்க என்னடானா அப்படியே தர சொல்றீங்க? சார்,
இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலான விஷயம் சார். இதை எதுக்கு மறைக்கணும்? வீட்டுக்கு காய்கறி வாங்குறோம், சோப்பு வாங்குறோம், எல்லாமே ஓப்பனா தானே வாங்கிட்டு போவோம். அப்புறம் என்ன இது மட்டும் மறைச்சு எடுத்துட்டு போனோம்? அது சரிதான் சார். அதெல்லாம் யார் சார் நினைக்க போறாங்க? யார் நினைக்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை சார். நாம நினைக்க ஆரம்பிச்சா போதும். அடுத்தவங்க மாற வேணாம் சார். நம்ம மாறினா எல்லாம் மாறிடும் சார். இங்கே டாய்லெட் எங்கே இருக்கு சார்? இங்கே டாய்லெட்டில் எதுவும் இல்லை சார். டாய்லெட் இல்லையா? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார், ஒரே ஒரு டாய்லெட் தான் இருந்துச்சு. அதுவும் ரோட்டில் போகிற வர்றவங்களாம் டேமேஜ் பண்ணிட்டாங்க சார். அப்புறம் அந்த பில்டிங் ஓனரு அதை அப்படியே விட்டுட்டாரு சார். யூஸ் பண்ணவே முடியாது சார். இல்லை, எனக்கு புரியல. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஜென்ஸு, இதோ உங்கள் ஸ்டாஃப்லாம் இருக்காங்கல்ல, லேடிஸ் தானே அவங்க என்ன செய்வாங்க? என்ன சார் செய்ய சொல்கிறீங்க? பாவமாக தான் இருக்கு, வேற வழி இல்லையே. இங்கே பாருங்க சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு வேலை செய்ய வந்த இடத்துல லேடிஸ்க்கு அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்காம இருந்தா எப்படி? ரொம்ப தப்பு சார். ஒரு மனுஷன் தான் சார் புரிஞ்சுக்கணும். சாரி சார், பில்டிங் ஓனர்கிட்ட பேசுறேன் சார். சார், இப்ப கூட நாங்க டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். டாய்லெட் கிடைக்காம அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ரொம்ப நேரம் பாத்ரூம் போகாம இருந்தா எவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன சார் நீங்க இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க? ஊருக்கே மருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. சீரியஸ்னஸே தெரியாம. உங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? இவ்வளவு பெரிய மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கீங்க, ஒரு டாய்லெட் இல்ல. such a useless. மச்சி, கார் நிறுத்து. டேய் வாடா, அவன் அங்கதான்டா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை முடிச்சிடலாம், வாடா. டேய் வாடா. டேய் இருடா, அவ புருஷனுக்கு தெரிஞ்சு நம்மள அட்டாக் பண்ண போறான்டா. வெயிட் பண்ணு மச்சி. டேய் விடுடா, அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ண விட மாட்டேன்டா. அவ கைய கால உடைக்கிறேன்டா. இரு மச்சி, 2 பேரும் வெளியில வரட்டும்டா. வந்தாங்கன்னா ஒண்ணா அடிச்சிடலாம். அவசரப்படாத. 2 பேரையும் தட்டணும்டா. இனிமே உன் வழிக்கு வர மாட்டேன்னு வாய் விட்டு கதறணும்டா அந்த இந்திரா. டேய் கொஞ்சம் பொறுமையா இரு மச்சி. ஆமா மச்சி. இந்த இந்திரா, ஏய் எங்க வர? உள்ள ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல? இல்ல இந்திரா, அவ்வளவு பெரிய கடை வச்சிருக்காங்க, ரெஸ்ட் ரூம் இல்லையா? ஐயோ, பாத்ரூம் அங்க இல்லையா? ஆமா இந்திரா, போற வழியில அங்க எங்கேயாவது கண்டிப்பா இருக்கும். அங்க வேணா பாத்துக்கலாம். சாரி கௌதம், எனக்காக நீ அலையிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பொடி, இதெல்லாம் நடக்கிறது தானே. மச்சி மச்சி போடா. டேய், அப்பவே என்ன விட்டுருக்கலாம்டா. அங்க பாரு, கிளம்பிட்டாங்கடா. டேய் சரியா அமையல மச்சி. எப்படி எங்கேயாவது சாப்பிட நிப்பாட்டுவாங்கல்ல, அங்க போடலாம். ப்ரோ நீ வேகமா போ. போடா. எஸ்கேப் ஆற போறாங்க, வேகமா போ. சரி ப்ரோ, சரி. கௌதம், நீ ரொம்ப கேர் பண்ற. நான் கூட நீ உன் அம்மாக்கு செல்ல பிள்ளையா இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் உனக்கு கேர் பண்ண தெரியாதுன்னு நினைச்சேன். பட் நீ சூப்பர். உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு கௌதம். உங்க அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. தேங்க்யூ இந்திரா. அண்ணா, நான் அப்படி ஒன்றும் பெருசா செஞ்சிடல. என்ன நல்ல பையன் சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா எங்க அம்மா வளர்த்ததால தானே நல்ல பையன் சொல்ற. என்ன இருந்தாலும் பொண்ணுங்களை தான் பாராட்டுவீங்க. அப்படியெல்லாம் இல்ல. பட் நான் சொன்னது உண்மைதானே? நீ நல்ல பையன் தானே? போனா போதுன்னு ஆறுதல் பரிசு. ஏன்னா எங்க அம்மா நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்ததால தான் எனக்கு கொஞ்சமாச்சு இந்த கிளாரிட்டி எல்லாம் இருக்கு. அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்ததே எங்க அம்மா தான். அதே தான் நானும் சொன்னேன்.
இந்திரா, என்னாச்சு? இல்ல முடியல. இதுக்கு மேல சமாளிக்க முடியாது கௌதம். ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டு ப்ளீஸ். இதோ பாக்குறேன், நானும் பார்த்துட்டு தான் வரேன். போற வழியில டோல் ஏதாவது வரும், கண்டிப்பா ரெஸ்ட் ரூம் இருக்கும். நீ எதுவும் பயப்படாத இந்திரா. வலிய கூட தாங்கிக்குவேன் கௌதம். எனக்கு பழக்கம் தான். நான் வேற ட்ரெஸ் கூட எடுத்துட்டு வரல. ஸ்டெயின் ஆச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு கௌதம். புரியுது இந்திரா எனக்கு. நம்ம போயிடலாம். என்னாச்சு கௌதம்? ஒரே ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். இந்திரா, அங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். டேய், மறுபடியும் காரை நிறுத்திருக்காங்கடா. என்னடா பெரிய ராணி மாதிரி உள்ள உட்காந்து போஸ் குடுக்குறா? என்னடா இறங்கியே வெளில வர மாட்டா? இவன் தான் என்னமோ இறங்கி போயிட்டு வரான். ஆமா மச்சி, எங்க போறான்னு தெரியலையே. 2 பேரும் ஒண்ணா இறங்க மாட்டாங்களே. அப்பதான் நம்ம டைம் சரியா வர மச்சி. வெயிட் பண்ணு. ஓ, என்னாச்சு மச்சி? இன்னும் கொஞ்ச நேரம் எப்படி கீழே இறங்கி போறத பார்க்க தான் போறோம். வெயிட் பண்ணு. இன்னைக்கு மட்டும் அவ இறங்காம இருக்கட்டும். நானே அவளை இழுத்து காலை வெட்டிடுறேன்டா. எப்படி என்ன போட்டு அந்த காலால உதைச்சாலோ. ஏய் இருடா. ஏய் வர மச்சான்.